வணக்கம் உறவுகளே. நாளை சனி பெயர்ச்சி. 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் நாளை காலை 8:24 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிரவேசிக்கிறார். அதாவது மீனராசியில். இந்த ராசியினால், இந்த பயிற்சியினால் என்ன பலாபலன் என்பதை தற்பொழுது பார்க்கலாம். மேஷராசி என்பவர்களுக்கு 12ஆம் இடத்தில் விரைச்சரியாக சனி பகவான் பிரவேசிக்கும் பொழுது சுபவரைகள் பல ஏற்படும். அதனால் அவர் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது மேஷராசி. ரிஷபராசிக்கு 11ஆம் இட சனி பகவான், லாபம் சனி. ஆகவே லாப சனி என்பதால் ஒரு சிறப்பான நிலை ஏற்படும். மிதுன ராசிக்கு கர்மச்சனி என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம். ஆகவே ஓரளவு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். கடகராசிக்கு பாக்கிய சனி 9ஆம் இடம். அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு ஓரளவு சிரமங்களை அனுபவித்தவர்கள் இப்பொழுது கொஞ்சம் சற்று ஓய்வெடுக்கலாம். அதேபோல் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நிச்சயம் பரிகாரம் செய்து கொள்ளப்பட வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டச்சனி, கொஞ்சம் கவனம் தேவை, ஓரளவு சுமாரான பலன். துலாம் ராசி என்பவர்களுக்கு 6ஆம் இட சனி. சனி பகவான் 3, 6, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் பொழுது சிறப்பான பலனை எதிர்நோக்கலாம். ஆகவே துலாம் ராசிக்கு சிறப்பான பலன். விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி 5ஆம் இட சனியாக மாறுவதால் ஓரளவு சிரமங்கள் குறையும், நன்றாக இருக்கலாம். தனுசு ராசி அன்பர்கள் 4ஆம் இட சனி, அர்த்தாஷ்டம சனி. ஆகவே அவர்கள் கவனம் தேவை, சற்று சிரமப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மகர ராசி என்பவர்களுக்கு சுத்தமாக பாத சனியும் விலகுகிறது, சிறப்பான பலனை எதிர்நோக்கலாம். கும்பராசி என்பர்கள் ஜென்ம சனியிலிருந்து பாத சனி, சற்று மூச்சை இழுத்து விட்டுக் கொள்ளலாம், ஓரளவு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். மீனராசி என்பவர்களுக்கு தற்பொழுது ஜென்ம சனி, சற்று பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியதுதான். சுப விரயங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக கொஞ்சம் மன கஷ்டத்தை குறைத்துக் கொள்ளலாம், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, அனுஷம், பூசம், உத்திரட்டாதி, அவர்களுக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை. மகர கும்ப ராசிக்காரர்களுக்கும் கஷ்டம் இல்லை. துளாராசியில் சனி பகவான் உச்சம் பெறுவதால் துளாராசி நண்பர்களுக்கும் சிறப்பு. ஆகவே அனைத்து அன்பர்களும் கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.